Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் SQL சர்வர்லேருந்து டேட் டைம் அண்ட் டேட் டைம் 2 டேட்டா டைப்ஸ்க்கு என்ன வித்தியாசங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே அங்கே டேட் டைம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஏகப்பட்ட டேட்டா டைப்ஸ் இருக்குது. டேட் டைம், ஸ்மால் டேட் டைம், டேட் டைம் 2 இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக டேட் டைமுக்கும் டேட் டைம் 2க்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தோம்னா ரெண்டுமே டேட் டைம் ஓரியன்டுக்கு வரக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான். இதோட ஃபார்மேட் வந்து 4 years அண்ட் மந்த், டேட், ஹவர், மினிட், செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். டேட் டைம் 2க்கு வந்து இந்த ஃப்ராக்ஷன் பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம். இதில் 3 டிஜிட் வரைக்கும் தான் வரும் மில்லி செகண்ட்ஸாக, இதில் 7 டிஜிட்ஸ் வரைக்கும் வரும் ஃப்ராக்ஷன் ப்ரெசிஷன். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸு. ரேஞ்ச் வந்து இந்த டேட் டைம் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் 1753 இயர்ஸ்லேருந்து தான் கொடுக்க முடியும். ரேஞ்ச் வந்து 1/1/1753 9999 வரைக்கும் கொடுக்க முடியும். ஆனால் டேட் டைம் 2ல் 0001 கொடுக்க முடியும். 0001 9999 வரைக்கும் கொடுக்க முடியும். அக்யூரசி வந்து இதில் வந்து 0.00333 இந்த செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இதில் 100 நானோ செகண்ட்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா 7 டிஜிட்ஸ் ஃப்ராக்ஷனல் ப்ரெசிஷன். அதேமாதிரி சைஸ் வந்து இது டிஃபால்ட்டாக 8 பைட்ஸ் தான். இது 6லேருந்து 8 பைட்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா இங்கே இந்த ஃப்ராக்ஷனல் ப்ரெசிஷன் பாயிண்ட்ஸை யூஸர் டிஃபைன் பண்ணிக்கலாம். 7 டிஜிட்டுக்கு வேணும், 3 டிஜிட்டுக்கு வேணும், 4 டிஜிட்டுக்கு வேணும்னு சொல்லி பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த 6 to 8 பைட்ஸ் வரும். ஸோ இதுதான் அது யூஸர் டிஃபைன் ஃப்ராக்ஷனல் ப்ரெசிஷன். இங்கே வந்து இந்த ஃப்ராக்ஷனல் ப்ரெசிஷன் ஃபிக்ஸ்டு, டிஃபால்ட்டாகவே 3 டிஜிட் வரும். இங்கே நம்ம வேணுங்கிறத கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து டேட் டைம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். again அப்படியே டேட் டைம் 2க்கு ஸோ அசைன் பண்ணுற வேல்யூ சிஸ் டேட் டைம் கெட்டேட் மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ராக்ஷனல் ப்ரெசிஷனோட ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக. ஸோ செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு ஒரே டேட் டைம் ரிசல்ட்ஸ் தான் வரும். ஆனால் இங்கே 3 ஃப்ராக்ஷனல் ப்ரெசிஷன் தான் வரும். இங்கே 7 டிஜிட் வரைக்கும் வரும். கெட்டேட்ங்கிறது டிஃபால்ட்டாகவே இந்த ஃபார்மேட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். 3 டிஜிட்ஸ் தான் வரும் நமக்கு கெட்டேட்னு கொடுத்தா. ஸோ பட் ஆனால் இந்த சிஸ் டேட் டைம்ங்கிறது ஸோ 7 ஃப்ராக்ஷன் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி நாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வித்தியாசம். இங்கே நமக்கு ஃப்ராக்ஷனல் ப்ரெசிஷனை இங்கே நம்ம இன்புட்டில் சொல்லிக்கலாம். எனக்கு அந்த நானோ செகண்ட்ஸுக்கு உண்டானது ஒரு 4 டிஜிட்டுக்கு வந்தால் போதும். ஸோ இது 4 டிஜிட், 3 டிஜிட் வந்தால் போதும், 2 டிஜிட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேணுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். எதுவுமே கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாக அது 7 டிஜிட்ஸ்க்கு எடுத்துக்கும். ஸோ மெமரிங்கிறது இதை பேஸ் பண்ணி 6 to 8 பைட்ஸ் வரைக்கும் அலோகேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா இங்கே நாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 ஜனவரி 5 அப்படின்னு கொடுக்குறோம். அதோட ரேஞ்சு தான் வித்தியாசம், ரேஞ்சும் வித்தியாசப்படும். ஸோ இதுக்கு கொடுத்தா நம்ம அதை அசைன் பண்ண முடியாது. கன்வர்ஷன் ஆஃப் வேர்க் டேட்டா டைப் டு ஏ டேட்டா டைப் ரிசல்டட் இன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூன்ற மாதிரி காட்டிடும். பட் ஆனால் இது அக்செப்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங் பொசிஷனே 1753 தான்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் எது கொடுத்தாலும் 31 டிசம்பர் 52 கொடுத்தா கூட அது அக்செப்ட் பண்ணாது. இங்கே அப்படி இல்லை, இதோட ரேஞ்சு வேற. ஸோ இதுதான் வித்தியாசம் டே டைம் அண்ட் டே டைம் 2க்கும். ஸோ இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் வேறு டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.